கழுகு தாக்குதலா? வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை குருவியும் கழுகும். முதல்ல எப்பவும் பிளான் பண்ணி தயாரா இருக்கிற குருவி, அடுத்து ரொம்ப சோம்பேறியா எதையும் கண்டுக்காம இருக்கிற காகம், மூணாவதா ரொம்ப அன்பா சமூக அக்கறையோட இருக்கிற புறா, கடைசியா எல்லாருக்கும் அறிவுரை சொல்ற ஞானமான ஆந்தை. பாத்தீங்களா, கதையோட முக்கியமான பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் எதிர்காலத்துல கஷ்டம் வரும்னு தெரிஞ்சு அதுக்காக இப்பவே சாப்பாடு சேமிக்கிற குருவி, இன்னொரு பக்கம் அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி ஜாலியா இருக்கிற காகம். இந்த ரெண்டு வேற வேற அணுகுமுறைகளோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாருங்க, இயற்கையே ஒரு டெஸ்ட் வைக்குது. அதுதான் ஒரு பெரிய புயல். இது வெறும் மழை புயல் இல்ல, ஒவ்வொருத்தரோட பிளானையும் அவங்க தயாரிப்பையும் டெஸ்ட் பண்ற ஒரு பெரிய பரீட்சை. யாருடைய திட்டம் ஜெயிக்கும், யாருடையது தோத்து போகும்னு இந்த புயல் தான் முடிவு பண்ண போகுது. திடீர்னு வானம் கருக்குது, கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு மின்னல், அது தொடர்ந்து காதையே கிழிக்கிற மாதிரி ஒரு இடி, அப்புறம் விடாம கொட்டுற அடமழை. இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரோட தயாரிப்பும் கேள்விக்குறியாகுது. இந்த புயல் முடிஞ்சதும் ரெண்டு விதமான உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது. முன்னாடியே யோசிச்சு சாப்பாட்டை சேமிச்ச குருவி குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா எந்த தயாரிப்பும் இல்லாத காகமும் புறாவும் பசியால வாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரோட பிளான் அவங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்துச்ச, இன்னொருத்தரோட அலட்சியம் அவங்கள ஆபத்துல தள்ளிடுச்சு. சரி, கதை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. பசியோட இருக்கிற கழுகு ரூபத்துல எல்லாருக்கும் ஒரு பொதுவான எதிரி வர்றான். இந்த புது ஆபத்தை அந்த சமூகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி சமாளிக்க போகுது, அதுதான் அடுத்த டெஸ்ட். கழுகு வர்றத பார்த்த ஒரு சின்ன குருவி குஞ்சு பயந்து போய் நேர காகத்துக்கிட்ட ஓடி உதவி கேக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அதாவது அந்த சமூகத்தோட ஒற்றுமைய சோதிக்கிற ஒரு நேரம் இது. ஆனா காகம் என்ன பதில் சொல்லுச்சு? அது எடுத்த முடிவுதான் இந்த கதையோட திருப்புமுனை. நாங்க வரமாட்டோம்னு சொல்லி தன்னை பத்தி மட்டும் யோசிச்சு ஒதுங்கி நின்னுடுச்சு. இதுவும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது கூட்டமா சேர்ந்து பாதுகாக்கிறத விட தனியா தப்பிச்சா போதும்னு நினைக்கிறது. ஆனா இதுக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டியிருக்கும்? காகத்தோட இந்த சுயநலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா புறா எந்த ஒரு கண்டிஷனும் போடாம நாங்க இருக்கோம் அன்னு சொல்லி முன்னால வருது. இது வெறும் கருணைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கூட்டு பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். காகம் வரலனாலும் பரவாயில்லன்னு மத்த பறவைகள் எல்லாம் ஒண்ணு சேருதுங்க. புறா, கிளி, ஆந்தைன்னு ஒரு பலமான கூட்டணி உருவாகுது. அவங்களோட ஒரே மந்திரம் என்னன்னா, ஒற்றுமையா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அவங்க நம்பிக்கை வீண் போகல. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்த சக்தி தனியா நின்ன கழுக விட ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அதனால எல்லாரும் சேர்ந்து போராடி அந்த கழுகைய விரட்டி அடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி இது. சரி, எல்லாம் முடிஞ்சது. ஆனா கூட்டத்துல இருந்து ஒதுங்கி நின்ன அந்த காகத்தோட நிலைமை என்ன ஆச்சு? அது செஞ்ச தப்புக்கான விளைவுகளை அதை அனுபவிக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. மத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சத பார்த்ததுக்கு அப்புறமா தான் காகத்துக்கு புரியுது, அடடா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. அந்த ஒற்றுமையோட பலத்தை அப்போதான் அது முழுசா உணருது. காகம் செஞ்ச வேலைக்கு உடனடியா ஒரு விளைவு கிடைக்குது. அது சமுதாயத்துக்கான விதிய மீறினதால அந்த சமூகம் அதை ஒதுக்கி வச்சிடுச்சு. பசியில இருந்தப்போ உதவி செய்ய யாருமே முன்னால வரல. சரி, இப்போ நாம கதையோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இப்படி உடைஞ்சு போன ஒரு சமூகத்தை திரும்பவும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு மன்னிப்பு எவ்வளவு முக்கியம்னு இந்த பகுதி நமக்கு சொல்லும். தன்னோட தப்ப உணர்ந்த காகம் தன்னோட ஈகோவை எல்லாம் விட்டுட்டு குருவிங்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குது. இது அந்த சமுதாயத்துல திரும்பவும் சேர்றதுக்கான முதல் படி, ரொம்ப முக்கியமான படி. இங்கதான் குருவியோட புத்திசாலித்தனம் தெரியுது. பழி வாங்கறத விட மன்னிக்கிறது தான் ஒரு சமூகத்தை பலப்படுத்தும்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தப்ப உணர்ந்தவங்க நல்லவங்க தான் சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா அந்த காகத்தை ஏத்துக்கு. அவங்களுக்குள்ள நம்பிக்கை திரும்பவும் வந்துருச்சு. இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் முடிஞ்சதும் அந்த காடு முன்ன இருந்ததை விட ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப பலமான ஒரு இடமா மாறிடுச்சு. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில, உங்க சமூகத்துல நீங்க எந்த பறவை மாதிரி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் பிளான் பண்ற குருவி மாதிரியா, இல்ல ஒதுங்கியே நிக்கிற காகம் மாதிரியா, இல்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற புறா மாதிரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.